இன்றைக்கு ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு வருமா வராதா இதை வைத்து அரசியல் செய்கின்றவருடைய அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். புயல் நிவாரணம் வருமா வரல போல என்று. ஆனால் முதல்வர்கள் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 5,18,763 விவசாயிகள் பயன்பெறுகின்ற இந்த கடந்த பென்ஷன் புயல் காரணமாக இந்த 498 கோடி ரூபாய் மதிப்பு தொகைகள் விவசாயிகள் கணக்கில் வர வைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் கணக்கெடுக்கின்ற பணி முழுமையடைந்து எல்லா துறை கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் இது போன்ற புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக அந்த உடனடியாக அறிவித்தார்கள். நிவாரணம் இந்தந்த இனத்துக்கு இந்தந்த பயிர்களுக்கு இவ்வளோ வழங்கப்படும் என்று சட்டம் அறிவித்தார்கள். அது இப்போது ஆணையாக நேற்றைய தினம் வழங்கப்பட்டு 498 கோடி ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5,18,000 விவசாயிகள் 5,18,763 விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். ஆக இது அதுக்கு பிறகு இப்போது ஆய்வு இன்சூரன்ஸ் தொகை பதிவு செய்த அந்த காப்பீட்டு திட்டத்தில் அதையும் நாங்கள் ஆய்வு செய்து தொடர்ச்சியாக 2-3 முறை அதை ஆய்வு செய்திருக்கிறோம். அதுவும் அந்த கிராப் கட்டிங் சர்வே முடிந்தவுடன் இந்த மாத இறுதியில் அந்த காப்பீட்டு தொகையில் யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அதுவும் அந்த பணம் அது வரவு வைக்கப்படும். எது வராது அது வராது இது வராது என்று அந்த புழுகின்றவர்களை நம்ப வேண்டாம், நம்ப மாட்டாங்க. ஆக உண்மையாக ஆக்ஷன் கிங்காக நம்முடைய முதலமைச்சர்கள் ஒரு பெரிய நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது விவசாயிகள் அவருடைய துயரத்தில் இது ஒரு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக விவசாயிகள் இதுவரை இந்த பட்ஜெட்டுடைய பலன் தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு எந்தெந்த இடர்பாடு வந்தாலும் அதுக்குரிய உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு களத்திலே இருக்கின்ற காரணத்தால் முதல்வர்கள் களத்திலே இருக்கின்ற காரணத்தால் களத்துடைய உண்மைத்தன்மை புரிந்த காரணத்தால் அதை இது போன்ற அறிவிப்புகள் இது போன்ற திட்டங்களை கடந்த காலங்களில் இது எவ்வளவு போராட்டம் நடத்தியும் கொடுக்காதவர்கள்லாம் இப்போ அறிக்கை தான் விடுறாங்க, யூடியூப் தான் விடுறாங்க, வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுறாங்க. எல்லாம் என்ன இன்ஸ்டாகிராமா இதெல்லாம் செய்கிறாங்க தவிர இந்த அரசியல் யூடியூப் அரசியல், இன்ஸ்டா அரசியல் பண்ணுகின்றார்கள், ட்விட்டர் அரசியல் பண்ணாங்களா? ஆக்ஷன் கிங்காக நம்முடைய முதல்வர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய களத்தில் பணியாற்றுகின்ற களத்தில் கண்காணிக்கின்ற ஒரு முதல்வருடைய பணி. அவர் வருகின்ற 21ஆம் தேதி நம்முடைய மாவட்டத்திற்கு மதியம் 3 மணி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்தில் அரசு நலத்திட்டம் இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்போ முகாம் வைக்கப்பட்டு மக்களுடன் முதல்வர் அன்று மற்ற திட்டங்கள்லாம் அறிவித்து அந்த அடிப்படையில் அவர் வழங்குகின்ற மாவட்டந்தோறும் சென்று அந்தந்த மாவட்டத்துக்குரிய நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு அதிகமான விவசாயிகளுக்கு ஏன்னா இந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த மாவட்டத்துக்கெல்லாம் உடனடியாக அவருடைய கோரிக்கையை ஏற்று பெருந்தொகை இந்த மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் நன்றிக்குரிய இந்த மாவட்டத்து விவசாயிகள் நன்றிக்குரியவராக இருப்பார்கள். அதற்கு இந்த விவசாயம் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை முதல்வர்கள் எங்களுடைய கஷ்டத்தில் ஆறுதல் அளிக்கின்ற எங்கள் மாவட்டத்தின் விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் மகிழ்ச்சி கொடுக்கின்ற வகையில் இந்த உதவித்த கழகத்தை நீட்டிய முதல்வருக்கு அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.